கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் வழங்கும் மாறும் ஒரு வருஷம் என்ற தலைப்பில் இந்த 264ஆம் நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அதை கர்த்தரின் துணையோடு மேற்கொண்டால் அவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் வணக்கம். இந்த வார வசனம் ஏசாயா 43:2. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாயிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. When you walk through fire, you shall not be burned, and the flame shall not consume you. Isaiah chapter 43 verse 2. இயேசுவே இந்த நேரமே உமக்கே தந்தேனை, இயேசுவே இந்த நேரமே உமக்கே உந்தனக்கே ஊழியம் செய்யும் தந்தேன் என்னை தாங்கி அருளும். உந்தனக்கே ஊழியம் செய்யும் தந்தேன் என்னை தாங்கி அருளும். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. ஜீவகாலம் முழுவதும் தேவ பணி செய்திடுவேன். ஜீவகாலம் முழுவதும் தேவ பணி செய்திடுவேன். காதல் கடும் பாப்பரினாய் காலும் முந்தன் கரத்தில் வைத்து. காதல் கடும் பாப்பரினாய் காலும் முந்தன் கரத்தில் வைத்து. தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. உந்தன் சித்தமே செய்வேன், எந்தன் சித்தம் ஒளித்திடுவேன். உந்தன் சித்தமே செய்வேன், எந்தன் சித்தம் ஒளித்திடுவேன். எந்த இடம் எனக்கு காட்டிலும் இயேசுவே அங்கே போகிறேன். எந்த இடம் எனக்கு காட்டிலும் இயேசுவே அங்கே போகிறேன். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. ஒன்றுமில்லை நானையா உம்மாலன்றி ஒன்றும் செய்ய. ஒன்றுமில்லை நானையா உம்மாலன்றி ஒன்றும் செய்ய. அன்று சிஷ்யர் கழித்தாரே, இன்று ஆடி என்னை நிரப்பும். அன்று சிஷ்யர் கழித்தாரே, இன்று ஆடி என்னை நிரப்பும். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டோட வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த 264வது வாரத்திலும் கூட ஏசாயா 43:2 ஆண்டோட கிருபையினாலே தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 43:2. நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது.
ஒரு கிராமத்துல ஒரு சர்க்கஸ்ல ஒரு சிறிய பிள்ளை அநேக விதமான வித்தைகளை செய்து கொண்டிருந்தாள். கம்பி மேலே நடத்தி கொண்டிருந்தாள். அது மட்டும் இல்லாமல் அவருடைய தகப்பனார் ஒரு படுத்துக்கொண்டு காலில் ஒரு ஏணியை தாங்கியிருந்தார். அந்த ஏணி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி அந்த ஏணி மேலே நின்று வித்தைகள்லாம் காட்டிக்கிட்டு இருந்தாள். ஒரு கிராமமாக இருக்கிறபடினால பள்ளிக்கூடத்துக்கு வந்து உங்கள் பிள்ளைங்களெல்லாம் சர்க்கஸுக்கு கூப்பிட்டு வாங்க, கொஞ்சம் காசு தந்தால் போதும் அப்படின்னு சொன்னதுனால நானும் இந்த பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு நான் அந்த சர்க்கஸுக்கு சென்றிருந்தேன். அப்புறமா பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சிறுபிள்ளை கிட்டத்தட்ட ஒரு 8-9 வயது போல தான் இருக்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப அழகாக செய்தாள். அப்புறமா பார்த்துட்டு நாங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு வந்துட்டோம். அடுத்த நாள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆஸ்பத்திரிக்கு நான் போகும்போது அந்த சிறுமியும் அங்கே வந்திருந்தான் தன்னுடைய தகப்பனாரோடு. உடனே நான் அவள் பார்த்து, நேற்று சர்க்கஸ் பண்ண பிள்ளை நீ தானம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம், நீங்கள் வந்தீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், எங்கள் ஸ்கூல் பசங்களை கூப்பிட்டு நான் வந்திருந்தேன் அப்படின்னு சொன்னேன். உடனே இப்போ எதுக்காக வந்திருக்கா, அவனுக்கு சோம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ சொன்னான், இல்லை நான் வந்து என்னுடைய உடல் பறக்காமல் இருக்கிறதுக்கு, வெயிட் போடாமல் இருக்கிறதுக்காக, ஊசி போடுறதுக்காக நாங்கள் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்போ நான் எதுக்காக அப்படி இருக்கு சொன்னால், அப்படி நான் என்னுடைய உடல் வந்து ரொம்ப எடை போட்டுன்னா அந்த சர்க்கஸ்லாம் நாங்களே செய்ய முடியாது, வித்தைகளை செய்ய முடியாது அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னான். அப்படிலாம் சொன்னேன், இந்த கஷ்டமே வயிற்றுக்கு சாப்பிட்றதுக்காகத்தானே அப்போ அப்படின்னு சொல்லி கேட்டேன். நாங்கள் ரொம்பலாம் சாப்பிட முடியாதுமா, எப்பமா தான் சாப்பிட முடியும், அந்த சாப்பாடை கூட அதிகமாக ரொம்ப விரும்பி சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னான். பாருங்க, அதே சமயத்தில் அவள் தகப்பனார் ரொம்ப கவலையோடு சொன்னார், இதில் வருமானமே கிடையாது, வருமானம் வந்தாலும் உங்களால் வயிறார சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்தார் சொன்னார். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் நாம் வாழ்றோம், எவ்வளவோ காரியங்கள் நம்ம விருப்பப்படியெல்லாம் நம்ம செய்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் சாதனைகளை படைக்கணும்னு நினைக்கிறவங்க அநேக நேரங்களில் தன்னுடைய ஆசை இச்சைகளை அடக்கி என்ன செய்கிறாங்க, இந்த உலகத்தில் வாழலாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம அநேக காரியங்களை நம்ம என்ன செய்யணும், ஆண்டோடைய வசனங்கள் மூலமாக படித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய எந்த விதமான ஆசைகளாக இருந்தாலும் சரி அவைகளெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அடக்கி கொள்ள வேண்டும். அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அக்னி ஜுவாலை உன் வேறு பேரில் பற்றாதுன்னு சொல்லி, அதுக்காக நம்ம அக்னியில் போய் விழுந்துட முடியாது. ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை மற்றவர்கள் செய்து நம்ம அக்னியில் தூக்கி போட்டால் ஆண்டவர் நமக்காக என்ன செய்வார், உதவி செய்வார். அதான் இயற்கை மாறாக நம்ம என்ன செய்ய முடியாது, எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. பாருங்க, பேதுருடைய வாழ்க்கையில பாருங்க, பேதுருவை போல கடல் மேலே நடக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை, ஆண்டவர் நடக்கிறான்னு சொல்லி அவன் நானும் நடப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். மத்திய 14:29 போட்டுருக்கு பாருங்க. அப்போ இந்த தண்ணீர் வந்து உலகத்தையும் அதனுடைய ஜனங்களையும் குறிக்கும். இப்போ தண்ணீரில் நம்ம அவன் எப்படி நடக்க முயற்சி பண்ணும்போது அதில் அமிழ்ந்து போனானோ அதுபோல் உலகத்தாரோடு நம்ம வாழும்போது அநேக பாவக்கரைகள் நம்ம மேலே என்ன செய்யும் வரும். அப்படி இருக்கும்பொழுது இந்த பாவக்கரைகள் நம்மளால் வராமல் தடுக்க வேண்டுமானால் அதற்கான ஒரு பொறுப்பு அல்லது அதுக்கான வல்லமை ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் உண்டு. அப்படி இருக்கும்பொழுது நாம் என்ன சொல்லணும், அப்படியே காரியங்களை எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, அந்த எல்லா காரியங்களையும் நம்ம எது சங்கீதம் 91:13 பாருங்க, சிங்கத்தின் மேல் நம்ம நடக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட நம்ம சிங்கத்தின் மேலே நடக்க முடியாது, ஆனால் நடக்க வேண்டிய சூழ்நிலையில் வந்தாலும் ஆண்டவர் நம்மை காப்பாற்ற வல்லவராக என்ன செய்கிறார் இருக்கா. எப்படி சாணியை போல் சாணியில கொண்டு சிங்கத்தை பகுதியில் சரிவராஜா போட்டார். ஆனாலும் கூட பாருங்க, சிங்கத்தின் வாயை என்ன செய்வார், அடைச்சி விட்டாரு அப்படின்னு சொல்லி அவனே என்ன செய்யறான்னு சொல்லலாம். ராஜாவுக்கு ஒரு மனக்கலக்கம் இருந்த போதிலும் கூட அவன் என்ன செய்யறான், ஆண்டவர்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அது போல பாருங்க, ஏசாயா 43:2 நம்ம அக்னியின் மேல் நடக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த உபத்திரமான அக்னியை நம்ம எந்த விதத்திலும் நம்ம பழுது அடையாதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ள ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். பாருங்க, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறேன்னு சொல்றார். இந்த உலகமான வாழ்க்கை அநேக நேரங்களில் பெரிய தண்ணி நம்ம மேலே புரண்டு போகிற போல இருக்கும், அக்னி நம்ம மேலே நம்மளை பற்றி இருக்கிற போல இருக்கும். ஆனால் எல்லாவற்றிலிருந்து விடுவிக்க ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்தவளாக விசுவாசவளாக இந்த உலகத்தில் வாழ்வோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமாம். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும்